ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. திருக்கோவிலூர் பஞ்ச கிருஷ்ணா க்ஷேத்திரங்கள்ல ஒன்று. இது தமிழ்நாட்டுல விழுப்புரத்துக்கிட்ட இருக்கு. இந்த கோவிலுக்கு நெறைய சிறப்புகள் உண்டு. முதல் 3 ஆழ்வார்கள் பெருமாள தரிசித்த கோவில் இது. முதல் நூற்றந்தாதி, 2வது நூற்றாந்ததி, 3வது நூற்றந்தாதின்னு இவ 3 பேருமே ஆளுக்கு 100 பாசுரங்கள் பாடியிருக்கா பெருமாள் பேர்ல. இன்னொன்னு, இங்க பிரதான சன்னதியா இருக்கிற ஸ்ரீ பகவான் கிருஷ்ணரோட சன்னதி. அதாவது பழைய காலத்துல இந்த சன்னதி தான் மெயினா இருந்ததாம். இப்ப நம்ம திருவிக்கிரம சன்னதியும் பார்க்கிறோம். கிருஷ்ணர் இங்க சாலக்கிராம திருமேனி கொண்டிருக்கார். சத்யபாமா ருக்மணியோட எழுதியிருக்கார். இந்த கிருஷ்ணர் நடத்துற அதிசயங்கள் நெறைய இருக்கு. அதுல என்னுடைய லைஃப்லயும் நடத்தினார் அவர் அந்த அதிசயம். அதாவது இந்த கிருஷ்ண சன்னதியில ஆளில கிருஷ்ணன், சந்தான கிருஷ்ணன் இல்ல. அதனால எங்க அர்ச்சகர் மரத்துல வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னார். எப்படி கிடைக்கும் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். அப்ப சட்டுன்னு என்ன பெருமாள் சொல்லிட்டார். இல்ல என் பையன் பண்ணுவான். நான் அவங்கட்ட சொல்றேன்னு சொல்லிட்டேன். அவனுடைய பர்மிஷன் கூட கேட்காம. ஆனா மனசுக்குள்ள பயம். இது எப்படி நடக்கும்? இது இவ்வளவு பெரிய காரியமாச்சே. பெருமாள நம்ம உருவாக்க முடியுமான்னு அப்படின்னு. அதுவும் கேட்காம பண்ணியிருக்கோமேன்னு. ஆனா அது நடந்தது. அவன் ஃபாரின்ல இருந்து இங்க வரும்போது ஒரு 10 நாள் இங்க தங்கினான். குழந்தை லட்சணம் தான். ஆனா குழந்தைகளுக்கு உடம்புக்கு பண்ண முடியாம அதாவது வுட் வாங்கிட்டு வந்துட்டான், டூல் வாங்கிட்டு வந்துட்டான். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாம ஸ்டேஜ். பட் 4 நாள்ல பெருமாள் தன்னை தானே உருவாக்கின்றார். இந்த மரத்தால் ஆன ஆளிலை கிருஷ்ணன். அது மிகப்பெரிய அதிசயமா நடந்தது. இப்போ அந்த கிருஷ்ணர் அ மூலவரோட அழகா எழுதியிருக்கார். இப்ப நம்ம இந்த வீடியோலயும் அந்த கிருஷ்ணர பார்க்கிறோம். ரொம்ப அழகா அமைஞ்சிட்டார். தன்னைத்தானே அமைச்சுட்டார். நம்மள அவர் ஒரு கருவியா தான் யூஸ் பண்றார். அவர் நினைக்கிறத நம்ம மூலம் நடத்திக்கிறார்ன்றது இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள்.